சார் மைக்லேயே கேட்கலாம் சார். நமஸ்தே சாமிஜி. இப்போது மகாராஜ் சொன்னாங்க, இப்போது இந்த லெக்சரில் சாதனை செய்யணும், அது தீவிரமான சாதனையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தீவிரமான சாதனை வரமாட்டேங்குது. செய்கிறோம், கொஞ்ச நேரத்தில் அது நமக்கே தெரியுது, குறையுது. அப்போ அந்த தீவிரமான சாதனை வர்றதுக்கு என்ன செய்யணும்? தீவிரமான சாதனை செய்கிறதுக்கு ஆர்வம் வேணும். ஆர்வம் அதிகரிக்க அதிகரிக்க சாதனை தானாகவே அதுவும் அதிகரிக்கும். ஆர்வம் இல்லாமல் தீவிரமாக சாதனை செய்கிறன்றதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி ஒரு மெக்கானிக்கலாக இருக்கும், கொஞ்சம் நடக்கும், நின்றுடும். அதுதான் முமுட்சுத்துவம்னு சொன்னாங்க. இப்போ அது அந்த முமுட்சுத்துவம், அந்த தாகம், இறை தாகம், இறை ஏக்கம், அதனுடைய தீவிரத்தை பொறுத்து தான் சாதனுடைய தீவிரமும் இருக்கும். அந்த தாகம் எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, அது நம்முடைய மன தூய்மை எத்தனையோ. அதில் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்ல அது நேரம் வரணும். யாரை கேட்குறாங்க ஸ்ரீராமகிருஷ்ணன், எப்படி? அதுக்கு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது அது வரும்னு சொல்லுது. நேரம் வந்திருக்கு, நமக்கு அந்த மாதிரி நேரம் வந்திருக்கு. இப்போ இருக்கிற நம்ம இந்த இறை தாகத்தை, இப்போ இருக்கிற இந்த ஆர்வத்தை அடிப்படையாக வைத்து சாதனை செய்தால் கண்டிப்பாக போக 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 மன தூய்மை அடைய அடைய இறை தாகம் அதிகரிக்கும், சாதனையும் அதிகரிக்கும். அடுத்த கேள்வி யாராவது இருக்கா? மகராஜ், இந்த சாதனை செய்யும்போது இந்த கடினமான இந்த சமஸ்கிருதம் வார்த்தைகளெல்லாம் வரவே மாட்டேங்குது. நீங்கள் ரொம்ப அழகாக உச்சரிப்போடு அந்த சொல்கிறதுனால அந்த காது கொடுத்து கேட்குறதுக்கு தான் முடியுது. அதனால் அதுக்கு எளிமையான வார்த்தைகள் எப்படி இறைவனை சாதனை செய்யலாம்? கடினமான அந்த சமஸ்கிருதம் கடினமான சமஸ்கிருத வார்த்தைகள் சொல்லுங்க. எனக்கு சமஸ்கிருதமும் வராது, பெங்காலியும் வராது. நான் எந்த ஸ்கிரிப்சரும் படிக்கவும் இல்லை. நான் படித்ததெல்லாம் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் தான். அது போதும். அதில் பத்தலையா? இந்த சர்வ ஏகாதசி அப்போது நம்ம மடத்தில் நாமாவளி படிக்கிறா. அதில் உத்தரகாண்டம்னு ஒன்று வருது. மற்றதெல்லாம் ஸ்லோவாக சொல்லிகிட்டே வரும். இந்த உத்தரகாண்டம் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி அந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம். நானும் எல்லாம் சேர்ந்து சொல்லும்போது சொல்லுவேன். ஆனால் மனசுக்குள்ளே அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது, ஏன் அதை மட்டும் வேகப்படுத்துகிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்க, எந்த காரணத்தால் அது நடக்கிறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொண்டு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கிறதா தெரியல. ஒருவேளை ஆரம்பத்தில் மெதுவாக பாடுறோம், அது மெதுவாக பாடிட்டு இருக்கும்போது ஒருவேளை தூங்கிடலாம், இல்லை ஆர்வம் குறைவாக இருக்கலாம். அதுக்காக அடுத்து ஒரு ஸ்பீடு இருக்கட்டும், கொஞ்சம் முழிச்சுப்பாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது மீனிங் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒன்றும் கிடையாது.
நமஸ்காரம். இந்த சாதனைகளை தொய்வில்லாமல் செய்யறதுக்கும் தொடர்ந்து தீவிரமாக செய்யறதுக்கும் நம்ம என்ன உணவுகள் உட்கொள்ளணும் அல்லது வேறு என்ன நம்ம நியமங்கள் அல்லது இது பண்ணணும்? நன்றி. உட்காருங்க. சாதனை செய்யும் மனநிலை ஒருவருக்கு எப்பொழுது வருகிறது? ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் உள்ளே அவர் இயக்கத்தை ஆட்டிப்படைக்கும் 3 வித சக்திகள் இருக்கின்றன. அதை குணங்கள் என்று சொல்கிறோம். சத்வம், ரஜஸ், தமஸ், 3 குணங்கள். இந்த 3 குணங்களால் இயக்கப்பட்டு நாம் இயற்கையாகவே விரும்புகிறோம் என்று சில பதார்த்தங்கள் இருக்கின்றன. அதை உண்கிறோம். அந்த குணத்தை பொறுத்து அந்த விருப்பம் ஏற்படுகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்போது என் குணம் தாமசிக்க குணமாக, பெரும்பான்மையான தாமசிக்க குணம் இருந்தால் என் மனம் இயற்கையாகவே தாமசிக்க உணவுகளை நோக்கி செல்லுமாம். அப்பொழுது ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே விமர்சித்து கொள்ள வேண்டும். தன்னைத்தானே அலசி ஆராய்ந்து இப்பொழுது எந்த குணத்தில் நாம் இருக்கிறோம் என்று அறிய வேண்டும். இப்பொழுது நான் தாமசிக்க குணத்தில் இருப்பேனானால் உடனே என்ன செய்ய வேண்டும்? சரி, இதற்கு அடுத்த ராஜசிக குணத்தில் செல்லலாம். அப்போ ராஜசிக குணத்திற்கான தகுந்த உவந்த உணவு பதார்த்தங்கள் என்னென்ன என்று பார்க்க வேண்டும். அவைகளை மற்றும் உட்கொள்ளும்போது நமக்கு இந்த தாமசிக்க குணத்திலிருந்து ராஜசிக குணத்திற்கு செல்ல இந்த உணவு முறை நமக்கு உதவியாக இருக்கின்றது. உணவில் ஒன்றுமில்லை, எல்லாம் மனதில்தான் என்று சிலர் சொல்வார்கள். அதுவும் உண்மைதான். ஆனால் பலருக்கு இந்த உணவு மூலமாக தன்னை மேம்படுத்தி கொள்ளும் ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, சாத்விக குணம் உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட உணவு பதார்த்தங்கள் வேண்டும், ராஜசிகம் எப்படிப்பட்ட பதார்த்தங்கள் வேண்டும். இது ரொம்ப அருமையாக கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணர் விளக்கம் கொடுக்கிறார். எது தாமசிக்க உணவு, எது ராஜசிக்க உணவு, எது சாத்விக உணவு. ஆனால் அவர் அதில் பேதம் காட்டவில்லை. இதுதான் சிறந்தது, இதுதான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லாமல் யாருக்கு எந்த குணம் பொருந்தி இருக்கிறதோ அந்த குணத்துக்கு தகுந்தபடி அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இப்பொழுது நமக்கு தெரிந்தால் அந்த சாத்விக குணத்திற்கு உகந்த உணவு என்ன என்று தெரிந்ததால் அப்பொழுது நாம் அதை உணவு உட்கொள்ள முயற்சிக்கலாம். இப்படி உணவு முறை நமது குணத்தை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. போதுமா? அப்புறம் அவங்க என்ன இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டது, நான் சின்ன வயசில் கேட்டது ஒன்றுங்க, உங்களோட இதோட ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெரம்பூரில் நான் இருக்கும்போது ஒரு சுவாமிஜி ஒருத்தர் வந்து சிம்பிளான ஒரு பஜன் ஒன்று சொல்லுவார். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும், எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். அதை இங்கே உங்களோட இதோட கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே, எவனதை செய்தாலும் அவன் அறிவான், அந்த எண்ணத்தின் தரம் கொண்டு பலன் தருவான். கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே, எவனதை செய்தாலும் அவன் அறிவான், அந்த எண்ணத்தின் தரம் கொண்டு பலன் தருவான். நமஸ்காரம். நாம் எதிர்கொள்கின்ற வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்கொள்கின்ற மனுஷனாக இருந்தாலும் வாழ்க்கையில் அதை செய்கிறதுக்கு முன்னாடி அல்லது அவங்களோட அந்த வேலையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆளை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பய உணர்ச்சி மனசில் வருது. அது ஏன்னு தெரியல. அது கொஞ்சம் விளக்க சொல்லணும். ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது யாராவது நமக்கு இயற்கையாக ஒரு எதிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த மாதிரி வேலைகள்லையும் சரி, முன்னாடியே ஒரு அதை பற்றின ஒரு பயம் வந்துடுது. அது ஏன் வருது, எங்கேருந்து இதை ஏன் டெபாசிட் ஆகிருக்குன்னு தெரியல.
இந்த பய உணர்வும் அலர்ட்னஸும் ரெண்டுக்கும் ஒரே கெமிக்கல் தான் நம்ம உடம்புல சுரக்குமா. அந்நேரம் சொல்லியிருக்காங்க, பயம் இருக்கிற இடத்துல ஜெயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அலர்ட் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு சுச்சுவேஷனில். இப்போ என்ன, ஒரு புதுசாக ஒரு தொழிலோ உங்களுக்கு வரும்போது, சாதனை பண்ணும்போது அதை பற்றின ஒரு உடலில் எல்லாம் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் தூண்டப்படுது. அதுவும் அந்த பயங்கர உணர்ச்சி தூண்டப்படுறது ரெண்டுக்கும் ஒரே விதமான அந்த கெமிக்கல் தான் நமக்கு இன்ஜெக்ட் ஆகுமா. அதனால் நம்ம அது பயம் கிடையாது, அது ஒரு அலர்ட்னஸ். அந்த அலர்ட்னஸ் என்ன புதுசாக தொடங்க போகிறோம், அது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தொடங்கணும்னு நம்ம மூளை அதுக்கான சிக்னல் கொடுக்குது. அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. அதுக்கு என்னென்ன பண்ணணும், அது நம்ம பயம்னு இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. அது பயம் இல்லை, இது அலர்ட்னஸ். அன்னையார் சொன்ன மாதிரி எங்கே பயம் இருக்கோ அங்கே தான் ஜெயம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து யாராவது சொல்ல வேண்டுமா? கடைசியில் ஒருத்தர் கேட்குறாங்க. இந்த பாஷா படத்தில் ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவார் தெரியுங்களா? நாங்கள் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னாங்க மாதிரி. என்ன, நாங்கள் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னாங்க மாதிரி. அது மாதிரி ராமகிருஷ்ணன் ஒரு முறை பிரார்த்தனை பண்ண போதுமே 1000 2000 3000 4000 அப்படி தாவியா சொல்லுங்க. வேலை என்ன ஆகுது, குடும்பத்தை என்ன ஆகுது, இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? இதுக்கு பதில் சொல்லுங்கள் சாமி. அந்த சுவாமி ரொம்ப நல்லா கேட்டவர். ஒரு கேள்வி, இவ்வளோ 1000 2000 தடவை எதுக்கு சொல்லணும், ஒரு தடவை சொன்னாலே போதாதான்னு. ஒரு சின்ன குட்டி ஓகே அவரை பற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார். குட்டி கதை எல்லோரும் உங்களுக்கு இப்போ தெரியும், ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எல்லாருமே குட்டி கதை சொல்கிறது. ஸோ இந்த குட்டி கதை என்னவென்றால் வசிஷ்ட முனி வெளியே போயிருக்கிறார். அவர் வீட்டில் ஒரு பையன் மாத்திரம் இருக்கான். அப்போ ஒருத்தர் தன்னுடைய குறைகள், பலவித குறைகள் பல மனிதர்களுக்கு இருக்கின்றன, தன்னுடைய குறையை வசிஷ்ட முனியிடம் சொல்லி அதற்கு ஏதாவது ஒரு உபாயம் அது போவதற்காக அவர்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக வந்திருக்கார். வீட்டில் நுழைஞ்சிடும். அந்த பையன் கூப்பிட்ருக்கான், சரி வாங்கய்யா உட்காருங்க. அப்போ இவர் வசிஷ்டரோட பிள்ளை. ஸோ வசிஷ்டர் மாதிரியே உருவம், ஆனால் சின்ன பையன். அவர் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு என்ன இப்பொழுது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறார். அப்புறம் தன்னோட ப்ராப்ளத்தை சொல்கிறார். அப்போ இந்த பையன் சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் 3 தடவை ராமநாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு உள்ள அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த சமஸ்யா அது போயிடும் அப்படி சொல்கிறார். பட் அவனும் அந்த வசிஷ்டோட பிள்ளை இல்லையா, அதனால் அதை நம்பி அவனும் போயிட்டான். ஸோ அந்த ஆள் வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு அதை பற்றி இல்லை. இப்போ ப்ராப்ளம் வருது என்னங்கன்னா, நம்ம வசிஷ்டர் முனி திரும்பி வருது. வந்த உடனே தன் பையன்கிட்ட கேட்குறார், நான் இல்லாத போது யாராவது வந்தாங்களா? ஆமாயா, ஆமாம் அப்பா, ஒரு ஆள் வந்தார். அவருக்கு ஏதோ சமஸ்யான்னு சொன்னார், ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னார். அவருக்குள்ள கஷ்டத்தை என்கிட்ட சொன்னார். நான் அவருக்கு உதவி செய்யும் மூலமாக ஒரு விஷயம் சொல்லிட்டேன். என்ன விஷயம் சொன்ன நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்பா நான் அவர்கிட்ட சொன்னேன், ராமநாமத்தை 3 தடவை சொன்னால் உன்னுடைய ப்ராப்ளம் கலைஞ்சிடும். வசிஷ்ட முனி கேட்டுக்கொண்டிருந்தவர், அவர் கண்கள் பெரிதாயின. அவர் என்ன பண்ணுறது தெரியல. அவர் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பையனை பக்கத்தில் கூப்பிட்டு அணைச்சின்னு சொல்கிறார், அப்பா நம்ம ராமநாமத்தை 3 தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, 1 தடவை சொன்னாலே போதும். ஸோ இந்த கதையிலிருந்து நமக்கு எது கிடைக்கிறது, என்ன கருத்து கிடைக்கிறது? நீங்கள் 1000 தடவை ராமநாமத்தை சொல்லலாம்,
இல்லை 1000 தடவை பகவான் நாராயணன் நாமம் சொல்லலாம். அதே சாஸ்திரம் சொல்லுகிறது 1000க்கு ஈக்குவலாக 2 அக்ஷரம் உள்ள ராமநாமமே போதும் என்று, இல்லையா? அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் படிக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, அதை படித்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை படிக்க எனக்கு சமயம் இல்லை, இல்லை அதை படிக்க எனக்கு அந்த பாஷை தெரியாது. அப்போ ராம அப்படின்னு 2 அக்ஷரம் உள்ள இந்த வார்த்தையை சொல்லலாமா, முடியாதா? ஈஸியாக சொல்ல முடியும். அதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக பலன் தருவேன் இந்த நாமங்கள். அதனால தான் கடவுளின் நாமங்களை நாம் எப்பொழுதும் தன் குழந்தைகளுக்கு வைக்கிறோம். காரணம் என்ன? எப்போவாது மறந்து போனாலும் கூட அந்த குழந்தைகளின் பெயரை நாராயணா, இங்கே கோவிந்தா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த கடவுளின் பெயரை நீங்கள் உச்சரிக்கிறீர்கள். அந்த உச்சரிக்கும் போது இந்த நம்பிக்கை இருந்தால் அந்த நாமம் உங்களுக்கு நலன் பயக்கும். ஜெய் ராமகிருஷ்ணா. சுவாமி, மனம்னா என்ன, புத்தினா என்ன, அது ரெண்டும் அதுக்குள்ள வேறுபாடு என்ன? மனம் என்பது சஞ்சலம், எதையும் தீர்மானிக்க முடியாத ஒரு சம்ஸ்கிருதத்தில் என்னது, நிச்சயாத்மக புத்தி. மனசுக்கு சங்கல்ப விகல்பாத்மிகா மனசு, நிச்சயாத்மிகா புத்தின்னு. அதாவது அந்த கரணன்றது எல்லாம் ஒன்று தான். அதனுடைய செயலை பொறுத்து மனசு என்கிறோம், புத்தி என்கிறோம். ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா இந்த மாதிரி அலைஞ்சிட்டே இருக்குல்ல மனசு, அதை மனசு என்று சொல்கிறோம். இல்லை இப்படி தான் செய்யணும், இல்லை அப்படி தான் செய்யணும் என்று நீங்கள் தீர்மானிக்கும்போது அந்த நிலையில் அதை புத்தி என்று சொல்கிறோம். புரிஞ்சுதா? டவுட் இருந்துகிட்டே இருந்ததுன்னா மனசு தான். இல்லை இப்போ இதுதான் அப்படின்னு நீ தீர்மானிச்சுன்னா அது புத்தி. ஜெயராமகிருஷ்ணா, இன்னொரு கேள்வி. விதியை மதியால் வெல்வது, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு உதாரணம், விதியை மதியால் வெல்வது. இது ஒரு கதை தான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதையில் அந்த குரு சிஷ்யன், அந்த சிஷ்யன் வந்து குருகுலவாசம் முடிஞ்சு அந்த சிஷ்யன் ரொம்ப வருஷம் வெளியில் போயிட்டு திருப்பி வருவார். திருப்பி வரும்போது இல்லை அந்த குரு பத்னி அவங்க வந்து பிரசவத்தை இருப்பாங்க. இந்த பையனை வந்து சிஷ்யனை வந்து வெளியில் உட்கார வச்சுருப்பார். அப்போது இந்த பிரசவ வேதனை இருக்குது, யாரையும் உள்ள விடாதுன்னு. அப்போது வெளியிலேருந்து யமதர்மராஜன் வருவான். அந்த பையன்கிட்ட இவர் உள்ளே விடமாட்டார். இல்லை, என்னுடைய குருவனுடைய கட்டில் யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நான் தான் யமதர்மராஜன், அவன் தளபதியை எழுதணும், நான் எனக்கு வழி கொடு அப்படின்னு. ஒரே ஒரு கண்டிஷன், நீ என்ன தளபதி எழுத போகிறேன்னு வந்து எங்கிட்ட எழுதுனங்கிறத எங்கிட்ட வந்து சொல்லணுங்கிறார். அப்புறம் அதே மாதிரி வெளியில் வரும்போது 2 குழந்தைங்க பிறகுது. அந்த 2 குழந்தைங்களுடைய தளபதியும் இவர் சொல்லிட்டு அந்த பையனுக்கு சொல்லிவிட்டு யமதர்மராஜன் போயிடுறான். இந்த சிஷ்யன் ரொம்ப வருஷமாக போயிட்டு திருப்பியும் அங்கே குருகுலத்துக்கு வரும்போது அந்த குரு பத்னியும் குருவும் இல்லை. அந்த 2 குழந்தைங்க மாத்திரம் வெளியில் அந்த கண்டிஷனோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து தளபதி பிரகாரம் அந்த ஒரு பெண் குழந்தை அது வந்து இந்த வேஷ்ய
அந்த இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவிதி. இன்னொன்று வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒரு மாடு மாத்திரம் அவளுக்கு சொத்தாக வரும், வேறு எதுவும் வராது. இந்த சிஷ்யனுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக போச்சு, குருவனுடைய குழந்தைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த குழந்தைங்கக்கிட்ட போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு முதல்ல அந்த மாடு, ஒரே ஒரு மாடு தான் அந்த பொண்ணுக்கு சொந்தமாகும்னு சொன்ன பொண்ணுக்கிட்ட போயிட்டு, நீ இந்த மாடை, அப்போ வளர்ந்துருப்பாங்க, அந்த மாடோடு தான் அந்த பொண்ணு இருக்கும், அந்த மாடை விற்றுட்டு வேறு எதுவும் உங்கள்கிட்ட இல்லாமல் பார்த்துக்கோ, இன்னொரு மாடு வாங்காமல் பார்த்துக்கணும். அப்போது அந்த தலைவிதி பிரகாரம் அந்த மாடு அந்த பொண்ணுக்கு இருக்கணும். அப்போது அந்த யமதர்மராஜரே வந்து அந்த மாடை கட்டிட்டு போவாராம். ஏன்னா தலைவிதி இருக்குது. அதாவது விதியை மதியால் வெல்லலாம். அந்த விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த சிஷ்யன் வந்து அதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட வரும்போது நீ வந்து யாராவது ஒன்று தேடி வந்தாங்கன்னா ரொம்ப பெரிய தொகையாக கேளு, யாராலையும் கொடுக்க முடியாத தொகையாக கேளு. அப்போது அதுவும் அதே மாதிரி அந்த தலைவிதியை, அந்த பிரச்சனை வந்து அவருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இது சொல்லுவாங்க. இது வந்து அந்த தலைவிதியை மாற்ற முடியும். ஆனால் அதுக்கு தகுந்த அறிவும் இதுவும் வேணும். அது தெரியணும். நம்ம தலைவிதி என்னன்னு தெரிஞ்சால் அது மாற்றுறதுக்கு வழி இருக்குது. கதை படித்தது இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அது வெல்ல முடியும். ஆனால் அன்னையார் சொல்கிறது அந்த விதியினுடைய தீவிரத்தை குறைக்க முடியும். கால் போகணும்னு இருந்ததுன்னா அது காலில் ஒரு அடி போடுற அளவுக்கு குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது எனக்கு தெரிஞ்ச சொல்கிறது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? நான் சாதாரண பிரார்த்தனைகள் தான் நம்மளுக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, அதிலேருந்து தப்பிக்கணுன்னா அன்னைக்கு வேணால் ஊக்கமான 24 மணி நேரமும் ஊக்கமான பிரார்த்தனை வந்து எப்படி பண்ணுறது? என்ன சாதாரண பிரார்த்தனையாக மாறிடுது. இன்றைக்கி எல்லாம் நார்மலாக இருக்குது, கஷ்டம் இல்லாமல் லைஃப் ஓடிட்டுருக்குன்னா சாதாரண பிரார்த்தனைகளாக இருக்குது. இன்றைக்கி ஒரு இதிலேருந்து தப்பிக்கணுன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு ரொம்ப 24 மணி நேரம் ஊக்கமான பிரார்த்தனைகள் இருக்குது. மகராஜ் சாதுக்களுக்கெல்லாம் எல்லா நேரமும் தாகம் எடுக்குது, எல்லா நேரமும் பசி எடுக்குது. சாதாரண ஜனங்களுக்கு 3 தடவை தான் பசி எடுக்குது. அந்த ஊக்கமான பிரார்த்தனைக்கு சொல்கிறேன். சாதாரண பிரார்த்தனையாகவே போயிட்டுருக்கு லைஃபு. அப்போ நமக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுவோமோ, அப்போ நம்ம என்ன செய்கிறது? எப்போ தான் நம்ம ஊக்கமான 24 ஹவர்ஸ் பிரார்த்தனைக்கு போகிறது? அது ஒரு டவுட்டாக இருக்குது. அப்படியே பிரார்த்தனை பண்ணுங்க பகவான்கிட்ட. ஆமாம், இது சிரிக்கிறதுக்கு இல்லை, அதுதான் பிரார்த்தனை. ஸ்ரீராம் சொல்லல, பக்தி இல்லையே பக்தி கேளு பகவான்கிட்ட. பக்தி இல்லையே அவர் தானே கொடுக்கணும், அவர்கிட்ட தானே கேட்கணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உருக்கமான பிரார்த்தனை, பகவானே எனக்கு உருக்கமான பிரார்த்தனை கொடு, கேளுங்க. கேட்டப்பன்னு சொல்லுங்கள். நமஸ்காரம் சுவாமிஜி. நம்ம ராமகிருஷ்ணர் வந்து இந்த முன்னோர்களுக்கு ஸ்ராத்தம் தவசம் இந்த மாதிரி பண்ணுறதை பற்றி என்ன சொல்கிறாரு? ஏன்னா சில ஞானிகள் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியனும் இருக்குது. இப்போ வள்ளலார்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த ராமகிருஷ்ணர் லிட்ரேச்சரில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ முன்னோர்களுக்கு இந்த ஸ்ராத்தம் தவசம் அந்த மாதிரிலாம் தருது, அதை பற்றி. நன்றி, ஒரு நல்ல கேள்வி. இந்த முன்னோர்கள் சிராத்தம், அதாவது முன்னோர்களுக்காக நாம் செய்யும் ஒரு சடங்கு, இது பல பேருக்கு பலவிதமான சந்தேகங்களை கொண்டு வருகிறது. இக்காலத்தில் எல்லா பிள்ளைகளும் சரியாக செய்ய வருவதில்லை. அதனால் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ள ஒரு வாழ்க்கையின் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்திருக்கு. நிறைய வயசானவர்கள் கூட நான் பழகிறேன். அவர்கள் வந்து என்கிட்ட சொல்லும்போது
ரொம்பவும் மனசு கஷ்டப்பட்டு கொண்டு என்னிடம் வெளிப்படுத்துவார்கள். மகாராஜ், என் பிள்ளைக்கு இதில் நம்பிக்கை இல்லை, அவன் செய்ய மாட்டேங்கிறான், அவன் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ நான் இறந்த பிறகு எனக்கு தகுந்த அந்த சடங்குகளை செய்யாமல் போனால் என்னுடைய ஆன்மாவுக்கு என்ன கதி? அது ஒரு கவலை, பெற்றோர்களுக்கு ஒரு கவலை. சில சமயம் பெற்றோர்களுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் பெண் குழந்தைகள் தான் இருக்கின்றன. அப்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி, பெண் குழந்தை தான் எனக்கு இருக்கிறது, அவள் வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் யார் என்ன இந்த சாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சடங்கு இது இப்போ வந்ததா, இல்லை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததா, இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ராமாயணத்தில் கூட இந்த சிராத்தத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ராமன் வந்தது எந்த யுகம்? அந்த யுகத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஜட்டாயு அவ்வளோ பெரிய பட்சி, ஜட்டாயு வந்து செத்து போகிற நிலையில் ராம் 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 சொல்லிட்டு கீழே கிடக்கிறது அந்த பறவை. ராமன் ஓடி வந்து அதை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்து கொள்கிறான். துளசிதாசர் எழுதுகிறார் ராமாயணத்தில், இந்த பகுதி ரொம்ப உருக்கமான ஒரு பகுதி, படிக்கும்போது உங்கள் கண்களில் தண்ணீர் வந்துவிடும், அவ்வளோ அற்புதமாக எழுதுகிறார். அந்த ராமனின் தொடை என்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு இடம். அந்த இடத்தில் அந்த ஜடாயுவின் தலையை வைத்து கொண்டு அவர் கைகள் அந்த ஜடாயுவின் தலையை கோருகின்றன. அங்கே சர்மங்கள் இருக்கின்ற அந்த சர்மத்து மேலே உள்ள முடியை கோருகின்றன. அந்த கோர்த்து அவர் ஆசுவாசப்படுத்துகிறார். வைகுண்டத்தில் மற்ற சாதகர்கள் எங்கே போய் வந்து தங்குவார்களோ அந்த இடத்தில் ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது ஜட்டாயுக்காக. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறார். அப்போ என்ன செய்கிறார், அந்த ஈம காரியம் என்று சொல்லப்படும் அந்த சாதத்தை ராமனே செய்கிறார். அப்புறம் தன் தந்தை மரணத்தை கேட்டு பரதனிடமிருந்து கேட்டு அப்புறம் அங்கேயும் அவர் சாதம் செய்கிறார். பல நூல்கள் இருக்கின்ற நமது புராணங்களில் வரும் ஒரு ரிஷி போயின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல மரங்கள், நிறைய மரங்கள், கிளைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் அப்படியே தொட்டு இருக்கின்றன. அதில் சில ஆத்மாக்கள் தலைகீழாக தொங்குகின்றன. அதை பார்த்தவுடன் அந்த முனி ஆச்சரியப்பட்டு போயிட்டார். அப்போ அவர் கேட்குறார், நீங்கள்லாம் ஏன் தலைகீழாக தொங்கின்னு இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், எங்களுடைய பின் வந்த சந்ததியின் ஒரு பையன், அவன் எங்களுக்காக ஈமக்கிரி பண்ண மாட்டேன் என்று சொல்லி வீட்டில் விட்டு கிளம்பி வந்திருக்கிறான், அவனால் இந்த கதி எங்களுக்கு கிடைச்சது. அவன் அந்த ரிஷி தான். அந்த ரிஷி தான் வீட்டில் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு வழியில் வந்தவன். அப்போ பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்கு அவனுக்கு. ஐயோ, நம்ம மூதாதையர்கள் இவ்வளோ கஷ்டப்படுகிறார்களே. சில சமயம் மூதாதையர்கள் மிகுந்த அன்பானவர்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்களுக்கு அன்பு இருக்கலாம் தன்னுடைய பின் சந்ததியை, ஆனால் கோபமும் வரலாம். அப்படி கோபம் வந்தால் அவரோட சாபம் அந்த சந்ததிக்கு வரும் என்று சொல்வார்கள். இப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜி எல்லாம் எவ்வளோ பேர் பிலீவ் பண்ணுறீங்கன்னு தெரியாது. இது ஒரு சயின்ஸு. அந்த அஸ்ட்ராலஜியில் பார்த்தானாக்க அது தெரியும் யாருக்கு எந்த மாதிரி கஷ்டம் நமது முன்னோர்கள் சபிச்சதுனால வந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதில் முன்னோர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் ஒரு ஈம சடங்கு தான் தர்ப்பணம் என்று சொல்லுகிறோம். தர்ப்பணம் என்ற சொல் திருப்தி என்ற சொல்லிலிருந்து வந்தது. திருப்தி என்றால் என்ன? மனம் அமைதியாக மகிழ்ச்சியாக அக்செப்ட் பண்ணது, இது போதும் அப்படின்னு ஒரு வருது இல்லையா, அதுக்கு திருப்தின்னு பேர். தர்ப்பணம் செய்வது அதற்காக. அந்த அந்த வார்த்தையிலிருந்து தான் தர்ப்பணம் என்று வந்தது. அதனால் நமது ராமகிருஷ்ணரே தன்னோட அந்நியாருக்காக சாத்தம் செய்வதற்காக ஒரு இடத்தில் உட்காண்டிருந்தார். கங்கை கரையில் உட்காந்து தண்ணி விடுறவர், ஆனால் தண்ணி தேங்கலை கையில். அவருக்கு ஆச்சரியப்படலத்துக்கு ஒன்றும் இல்லைங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாலே அவர் சந்நியாசம் ஆகிவிட்டார். பிள்ளைக்கு சந்நியாசம் கிடைத்து விட்டார் என்றால் அந்த சந்நியாசிக்கு
சிராத்தம் பண்ணுவதற்கான உரிமை கிடையாது. அது அவருக்கு புரிஞ்சுதப்பு, எப்படி தன்னுடைய அன்னையாருக்காக சிராத்தம் செய்யவில்லை என்று. ஸோ ராமகிருஷ்ண மடத்தில் நாங்கள் இந்த ஈமச்சடங்கை செய்ய வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. யாருக்கு செய்ய முடியுமோ, செய்ய தகுந்த உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்டம் இருந்தால் நீங்கள் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் செய்ய மாட்டேன் என்று அடம் பிடித்தால் அப்பொழுது தான் இந்த கதைகள்லாம் சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை வருமாறு சொல்லுவோம். ஏன்னால் இதை செய்ய வேண்டியது மிகவும் நல்லது. ஜெயராமகிருஷ்ணன். நன்றி பராக். இத்தனை நேரம் இது போல் சந்தேகங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணது. இன்னொரு விஷயம் நீ சொல்ல, அதாவது ஒவ்வொரு இல்லறத்தானுக்கும் 5 வித யஜ்யங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. இதெல்லாம் பேசிக் ஹிந்துயிசம் டெக்ஸ்டில் வரும். நமக்கு ஹிந்துயிசம் புக்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாக்க அதில் பேசிக்காக அது என்ன பேர், நிர்வேதானந்தி எழுதின புஸ்தகம், அது என்ன பேர், வாட் ஹிந்துயிசம் ஈஸ் என்ற புத்தகம் இருக்கிறது. அதை வாங்கி படிங்கள். ரொம்ப அற்புதமான புஸ்தகம். பேசிக் டெனட்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம் நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். நம்ம வீட்டில் வளர்கிறோம், வீட்டில் அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, அது மாத்திரம் ஹிந்துயிசம் ஆகாது. ஹிந்துயிசம்னா என்ன என்று புரிவதற்காக ஒரு சுவாமி நிர்வேதானந்தி, ரொம்ப பெரிய முனிவர் தான் அவர் எழுதின இந்த புத்தகம், அதை நாங்கள் படித்திருக்கோம். படித்த போது அதில் பார்த்துருக்கோம் 5 வித யஜ்யங்கள், அதாவது 5 வித யாகம் ஒவ்வொரு இல்லறத்தானுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று பித்ரு யஜ்யம் என்று, அது ஒரு தனி பித்ரு தேவ காரியம், அதே மாதிரி ரிஷி காரியம், பித்ரு காரியம், அப்புறம் பூத காரியம், இந்த மாதிரி அதுக்கப்புறம் நர காரியம். ஸோ இந்த மாதிரி 5 வித யஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஸோ பித்ரு காரியம் அதில் ஒன்று இருக்கிறதுனால ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் அந்த பித்ரு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. பித்ரு காரியம் செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கு பலவிதமான வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல பெண் பிள்ளை தான் இருக்குது, பையன் இல்லை, அப்போ என்ன செய்கிறது? சில சமயம் பையனும் இல்லை பிள்ளையும் இல்லை, அப்போ யார் செய்வாங்க? இப்படிப்பட்ட அந்த ப்ராப்ளம்ஸுக்கு அது தகுந்த வழிகள் நமது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. அதை எடுத்துக்கொண்டு செய்யலாம். ஆனால் இது ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு மனசில் அன்று என்ன அமைதி கிடைக்கிறது என்று பாருங்கள். உங்கள் பித்ருக்கள், நமது மீது திருப்தி அடைந்தால் நமது மனசும் திருப்தி அடையும். சில நோய்கள், தீராத நோய்கள் என்று சொல்லுவோம், அந்த தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் பித்ருக்கள் திருப்தியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை, நாம் இருப்பதே அவர்கள் மூலமாகத்தான். இந்த அற்புதமான ஒரு சரீரத்தை கொடுத்தது நமது கடவுளை அடைவதற்காக. அந்த சரீரத்தை கொடுத்த அவர்களுக்கு நாம் நன்றி எப்படி சொல்லுவோம்? இந்த கடன் மூலமாக தான் செய்ய வேண்டும். இப்படி அற்புதமாக இந்த சந்தேகம் தெளிதல் நிகழ்ச்சியில் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்த சுவாமி ஆத்மஞானானந்த மகாராஜ், விமோக்ஷானந்த மகாராஜ், சத்யஞானானந்த மகாராஜ் எல்லோருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.